ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஈஸி ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் லாஸ்ட் டாப்பிக்கு எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக் மீடியம். இந்த டாபிக் உங்களுக்கு இருக்குது சிலபஸில், அஸ் வெல் அஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு தான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சரி. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு 2-3 டேஸ் வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நான் டிப்ளமோ மெட்டீரியலுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்னையிலேருந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்து ரீச் ஆகிடும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிப்ளமோ குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% சிலபஸ் சேமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு மெட்டீரியல் வேறு மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டிப்ளமோக்கு வந்து பேசிக்ஸ் அப்படிங்கிறதுனால சிலபஸ் வந்து வேறு மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு ரிப்ளை பண்ண முடியல, பட் எனிவே ஃபீட்பேக் கொடுக்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ராசஸில் இருக்குது. நான் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து லாஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாகவே போடுற மாதிரி பிளானில் இருக்கிறேன். அதனால தான் கொஷின் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு 2 டெஸ்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டை விட்டுருங்க, அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து 20 கொஷின்ஸ் வந்து வீடியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ஓகேங்களாம்மா? சரி, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது புரியுமா? இப்போவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் சொல்லி லாஸ்ட்டாக முடிச்சிருப்பேன். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன எடுத்திருப்போம்? கெப்பாசிட்டன்ஸ் எடுத்திருப்போம். அதில் வந்து E = ΔV மைனஸ்ன்னு போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எதுக்காக சொல்லியிருப்பேன் அப்படின்னா, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு இந்த மாதிரி புக்கில் கொடுக்கல அப்படின்னா டெஃபினேஷனாகவே கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அப்படின்னு எழுதலாம். இது எதில் எழுதுகிறேன்? அதான் சொல்கிறேன்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் ஃபிக்ஸட் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஓம்ஸ்லாம் அப்படின்னா V = IR அப்படிங்கிறது, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I வேல்யூ கண்டுபிடிக்கலாம், R வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அது தனி. ஓகேவா? பட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இன் டேர்ம் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். ஓகே. இன் டேர்ம் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா வேறு ஒரு ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாமே அதோட கான்செப்டை வச்சு தான் வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் பொட்டென்ஷியலும் எழுத முடியும். ஸோ அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்மா. அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பாய்சானும், நீங்கள் அதை படிச்சிருப்போம், பாய்சான் ஈக்குவேஷனும், தென் அதுக்கப்புறம் லாப்லாஸ் ஈக்குவேஷனும். ஓகேங்களா? ஓகே. இந்த 2, அதாவது இந்த ஈக்குவேஷனை வச்சு அவங்க என்ன சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னா பாய்சான் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்லாம் படித்தோம்ல காசில், அதே மாதிரி இந்த பொட்டென்ஷியல் ரிலேட்டடாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க கொண்டு வரக்கூடிய 2 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பாய்சான் ஈக்குவேஷனும் லாப்லாஸ் ஈக்குவேஷனும். ஓகேவா? இது வந்து எப்படி வந்ததுங்கிறத சின்ன டெரிவேஷன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்ட் படித்தோம்ல, இது ஆக்சுவலாக உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இன்க்ளூட் ஆகும். அதாவது ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் இதுக்கு முன்னாடியும் லாஸ்ட் வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு பொட்டென்ஷியல் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதில் பாயிண்ட் சார்ஜில் எனக்கு பொட்டென்ஷியல் என்ன வருது, அதாவது அட் பாயிண்ட் Pயில் வந்து எனக்கு பொட்டென்ஷியல் என்ன வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுவே என்னோட பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நான் பொட்டென்ஷியல் மெஷர் பண்ணேன்னா இந்த சர்ஃபேஸ், ஓகேவா? இந்த சர்ஃபேஸில் எனக்கு எப்படி இருக்கும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, என்னோட ஈக்குவல் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஆனது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்போதுமே பர்பண்டிகுலராக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும்
இந்த பொட்டன்ஷியலும் சேமாக இருக்குங்கிறது ஓகே, பட் டைரக்ஷன் வைஸ், ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ என்னது வெக்டார் டைரக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். ஸோ டைரக்ஷன் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் பி, இதில் நான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட இந்த இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அரவுண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வந்து நான் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரவுண்டாக தான், அதாவது அதனால தான் ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக எது இருக்குமா, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ சேமாக இருக்குங்கிறது வேறு, பட் ஆனால் டைரக்ஷன் வைஸ் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ரெண்டு ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இதில் ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரியும் நமக்கு E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறது என்னென்னா என்னோட ஈயோட டைவர்ஜன்ஸையும் கேர்லையும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலனா கூட உங்களோட புக்கில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அதாவது எப்படின்னா டெல் டாட் இ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டெல் டாட் இ ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ரோ பை எப்சிலான் நாட்னு. ஈவன் கெப்பாசிட்டன்ஸுக்கு கூட அந்த ஃபார்முலா நான் எழுதியிருப்பேன், ஜஸ்ட்டு ஈயோட ஃபார்முலான்னு எழுதியிருப்பேன். இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் இ, தென் கேர்ள் ஆஃப் இ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை டைவர்ஜன்ஸ்லையும் கேர்ள்லையும் ஜஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன் மேம் இதெல்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷனே நான் ஒன்றும் இல்லைம்மா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் ஈக்கு பதிலாக நான் அதை தானே சொன்னேன், மேலே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறேன்னு சொன்னல. ஸோ அப்போ ஈக்கு பதிலாக நான் வீன்னு மாற்ற போகிறேன், அவ்வளோதான். அந்த ஈக்குவேஷனை தான் பாய்சான்னு பேர் சொல்ல போகிறேன். அது எப்படி மாற்ற போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஈக்கு பதிலாக நான் என்னப்பா சப்ஸ்டியூட் பண்ணுவேன், மைனஸ் டெல்வின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேனா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏன்னா நான் உனக்கு ஃபஸ்ட்டு என்ன இங்கே எழுதியிருக்கிறேன், நான் இ ஈக்குவல் டு மைனஸ் டெல்வின்னு எழுதியிருக்கிறேன் பாரு, இந்த ஈக்குவேஷனை தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிட்டு இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும், ஈக்கு பதிலாக மீதி எல்லாமே அப்படியே இருக்கும், மைனஸ் டெல் வி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட். ஓகேவா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம், டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸ் வந்து இங்கே போயிடும். ஸோ அப்போ டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் என்னோட பாய்சான் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக இன் டர்ம் ஆஃப் பொட்டன்ஷியலில் நான் ஈக்குவேஷன் மேக் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் பாய்சான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட கிரேடியண்ட்டையும் டைவர்ஜன்ஸையும் எடுத்து நான் டெரைவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது லாப்லாஸ் ஈக்குவேஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் எனக்கு இந்த ரோ வேல்யூ, ரோங்கிறது என்னது, சார்ஜ். ஓகேவா? அந்த இடத்துல எனக்கு சார்ஜ் ஆனது 0 ஆகிடுச்சுன்னா என்னப்பா ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும், அந்த இடமே 0 ஆகிடுச்சுன்னா எனக்கு டோட்டல் ஈக்குவேஷனுமே 0 ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரும், டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் என்னோட லாப்லாஸ் ஈக்குவேஷன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ பாய்சான் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ பாய்சான்கிறது இதில் நான் ரோக்கு பதிலாக 0, அதாவது அங்கே சார்ஜே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இது எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா டிஃபால்ட்டாக டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அது லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இல்லை மேம் இதுக்கு பதிலாக லாப்லாஸ் ஈக்குவேஷன் இப்படி, ஆக்சுவலாக உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சார்ஜ் 0ன்னு போட்டு லாப்லாஸ் ஈக்குவேஷன் மேக் பண்ணேன். அதுவே இப்படி மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அதுவும் தனியாக நான் டெரைவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டெல் டாட் இ ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது என்னது, நான் கேர்ள் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கேர்ள், நான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன சொன்னேன், டைவர்ஜன்ஸும் கேர்ள் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ இதில் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், மைனஸ் டெல் வி சப்ஸ்டியூட் பண்ணுவேன் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், மைனஸ் டெல் வி, டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0. அந்த மைனஸ் அங்கே போனால் 0 ஆகிடும். ஸோ அப்போ டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இது டி இல்லைம்மா, டெல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட பாய்சான் ஈக்குவேஷன்.
ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, என்னோட பொட்டன்ஷியல்லேருந்து ஒன்றும் இல்லை, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக ஈக்கு பதிலாக அங்கே நான் வீன்னு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு 2 ரூல் கிடைக்கும், 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் என்னோட பாய்சானும் லாப்லாஸ் ஈக்குவேஷனும். ஓகேவா? ஸோ அப்போ பாய்சான், அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆக்சுவலாக இப்படி இருக்கும்போது அது எதை பெர்மிட் பண்ணும் அப்படின்னா இ ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி அப்படிங்கிறத பெர்மிட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அதுவே டெல் டாட், அதாவது இ ஈக்குவல் டு மைனஸ் டெல் வியாக இருந்தது அப்படின்னா என்னோட எதுக்கு கேரண்டி அப்படின்னா எனக்கு டெல் டாட் ஈயோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புக்கில் இந்த மீனிங் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இ ஈக்குவல் டு இந்த ரிலேஷன்ஷிப் எது இ ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி அப்போ எனக்கு இதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? அதாவது என்னது, எனக்கு கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? கிரேடியன்ட் இல்லைனா கேர்ள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 இது எடுத்துப்பேன்னு சொன்னேன்னா, ஒன்று வந்து என்ன சொன்னேன், டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொன்னேன், இன்னொன்று வந்து கேர்ள் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ கேர்ள், இப்போ நான் லாஸ்ட்டாக உனக்கு நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், கேர்ள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ கேர்ள் அப்படிங்கும் போது இது எதை வந்து பெர்மிட் பண்ணும் அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கிறத பெர்மிட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை மேம் நீங்கள் இது வரைக்கும் எடுத்தது எனக்கு புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுரு, ஃபைனலாக சொல்கிறேன் பாரு. இது பாய்சான் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் rho v divided by epsilon naught. ஓகேங்களா? del square v equal to minus rho v divided by epsilon naught. லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து மேம் இதில் வந்து ரோ வின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே, ரோ வி ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நான் வால்யூம் சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரோ வேல்யூ கொடுப்பாங்க, எப்சிலான் நாட் வேல்யூ கொடுப்பாங்க, கொடுத்து நீ பாய்சான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லாப்லாஸ் ஈக்குவேஷனா அதே வேல்யூ உனக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது சொல்ல போகிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகேங்களா? முதல்ல நான் டைஎலக்ட்ரிக் கான்செப்டை சொல்லிடுறேன், ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கும். உனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மீனிங் புரிஞ்சாதான், அதாவது டைஎலக்ட்ரிக்னு புரிஞ்சாதான் உன்னால் அது என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமா, ஓகே, டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தோம், நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வச்சு பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ரொம்ப ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா 2 பேரலல் பிளேட்டு, அதுக்கு 2க்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னது 2த்துக்கும் அதுக்கு சம் கண்டிஷன்லாம் வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எதில்? லாஸ்ட்டு வீடியோவில். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் இதே தான். அந்த 2 பேரலல் பிளேட்டுக்கு இடையில, இங்கே பாருங்களேன், 2 பேரலல் பிளேட்டுக்கு இடையில டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒன்றை வைப்பேன். இது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மீடியமாக என்ன யூஸ் பண்ணுவோம், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். மெட்டீரியல் படிச்சிருக்கிறோமா? மெட்டீரியல் எதில் படிச்சிருக்கோம்? இடிசியில் செமிகண்டக்டர் தியரின்னு ஒன்று படிச்சிருக்கோமா? அந்த கான்செப்டை தான் இங்கே கொண்டு வர போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? அதாவது என்னென்னா இது வந்து கெப்பாசிட்டர். நான் இப்படி பெருசாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருங்கிறது என்னது? 2 பேரலல் பிளேட்டு. இது ++ன்னு இருந்ததுன்னா இது கண்டிப்பாக --- தான் இருக்கும். அப்போ இதுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இதோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது கான்செப்ட், நம்ம ஃபிசிக்ஸில் படித்த கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சாதான் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் நீ டிஃபால்ட்டாக பைகாட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். கெப்பாசிட்டன்ஸுக்கு இடையில ஒரு மீடியம், ஒரு திங்ஸை வைக்கிறேன். ஓகேவா? அதை தான் பர்டிகுலராக டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடையில வைக்கக்கூடியது 2 பொருள் நம்ம வைக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இன்சுலேட்டர், இன்னொன்று வந்து கண்டக்டர்.
ஓகேவா? இப்போது இன்சுலேட்டர் வந்து நம்ம மெட்டீரியலில் 3 மெட்டீரியல் படிச்சிருப்போம். என்னது? இன்சுலேட்டர், கண்டக்டர், செமிகண்டக்டர்னு. கண்டக்டருங்கிறது நமக்கு நல்லாவே கடத்தும். ஓகேவா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு அதிகமாக இருக்கும், எனர்ஜி கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்சுலேட்டரில் எனக்கு பொருள் கடத்தவே கடத்தாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்கவே இருக்காது, எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும். இது நீங்கள் இடிசியில் செமிகண்டக்டர் தியரி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். இல்லைனாலும் நீங்கள் நம்ம சேனல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி ஏயிலலாம் இதெல்லாம் நம்ம சூப்பராக எடுத்திருப்போம். ஸோ உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா செமிகண்டக்டரே இங்கே கொண்டு வரல. ஸோ அதனால் செமிகண்டக்டரை விட்டு இந்த 2 பொருளை வந்து இந்த டைஎலக்ட்ரிக்கு இடையில வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலே கொஷின் கேட்பாங்க. அதாவது இந்த 2 அதாவது கெப்பாசிட்டருக்கு, ஆனால் கெப்பாசிட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படின்னா 2 டைஎலக்ட்ரிக்னா என்னது? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கெப்பாசிட்டர்னு சொன்னேன். இந்த டைஎலக்ட்ரிக் இந்த 2 இதுக்கு இடையில ஒரு மீடியத்தை வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு கெப்பாசிட்டருக்கு இடையில வந்து ஒரு திங்ஸை வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இன்சுலேட்டரை வச்சா எனக்கு என்ன நடக்கும், கண்டக்டர் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதை தாண்டி இஎம்எஃப்ல இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? இது இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி டைபோலுக்கான ஃபார்முலா என்னங்கிறது உனக்கு தெரியணும். ஓகேவா? டைபோல் அப்படின்னாலே என்னது? 2 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோலை ஜென்ரலாக நான் எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா P வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு D வெக்டார். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்னா உன்னோட புக்லேயே டெஃபினேஷன் என்ன கொடுத்துருப்பானா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட். இதெல்லாம் ஏமாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கண்டினியூவேஷன் தான் நீ இப்போ படிக்க போகிற டைஎலக்ட்ரிக் மீடியம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட். ஓகேவா? அப்போ இதோட இது என்ன மீனிங் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் magnitude of either charge and the distance between the positive and negative charge of the electric dipole. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போ நான் சொன்ன கதையை தான் அவங்க உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அது என்னன்னா சார்ஜு, இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி என்னது பாசிட்டிவ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாசிட்டிவ் ஆர் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். அதாவது என்ன அப்படின்னா என்னோட சார்ஜையும் ரெண்டுத்துக்குமான இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் டைபோல் ஆனது கிடைக்கும். ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களாப்பா? ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாகவே சம்மிலே கேட்கலாம். டைபோலோட எலக்ட்ரிக் டைபோலை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவான், சார்ஜ் கொடுத்துருவான், 2ஐயும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடச்சிரும்? டைபோல் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போது அப்போ இதுலேருந்தே நீ சொல்லலாம்ல. எப்படி சொல்லலாம்? அதாவது இப்போ இதுக்குரிய டிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். தென் இதில் அதாவது ஜென்ரேட் ஆகக்கூடிய சார்ஜை வந்து நீ ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து என்ன அப்படின்னா உனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த கதைக்கு வரேன். இப்போது இந்த இடத்துல இன்சுலேட்டரு, கண்டக்டர். ஓகேவா? இப்போ இன்சுலேட்டர் அப்படின்னா நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உட்டு கூட எடுத்துக்கோ. ஏன் 2 கெப்பாசிட்டருக்கு இடையில, அதாவது 2 டைஎலக்ட்ரிக்கு இடையில, டைஎலக்ட்ரிக்னா கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் தான் இருக்கணும். ஓகேவா? அந்த கண்டிஷன்லாம் உனக்கு தெரியும்ல. ஸோ டைஎலக்ட்ரிக் இடையில நான் என்ன பண்ணுறேன்னா இடையில உட்டை வைக்கிறேன். ஓகேவா? இன்சுலேட்டருக்கு பதிலாக உட்டை வச்சு செக் பண்ணுறேன். அதே மாதிரி கண்டக்டருக்கு பதிலாக ஒரு கோல்டோ இல்லை சம்திங் சில்வரோ ஏதோ ஒன்று வைக்கிறேன் நான். ஓகேவா? அப்படி வச்சேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டராக இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டைஎலக்ட்ரிக்கில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். டைரக்ஷன் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்கிறேன். அதாவது ப்ளஸ் எல்லாம் இதை நோக்கி இப்படி போகும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இன்சுலேட்டரில் ஒரு ஃபீல்டானது கிரியேட் ஆகும். அதை வந்து உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன்சுலேட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டை இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனும் இந்த டைஎலக்ட்ரிக்கில் கிரியேட் ஆகக்கூடியதை வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வேர்டெல்லாம் பார்த்துட்டு டெக்னிக்கல் வேர்டெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்கள். சொல்கிற கான்செப்ட் நான் சொன்ன கான்செப்டை மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். அப்போது எனக்கு எப்படி இருக்கும்னா இன்சுலேட்டராக இருந்தது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்சுலேட்டராக இருக்குது அப்படின்னா எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். டைஎலக்ட்ரிக்கோட ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்சுலேட்டரோ கண்டக்டரோ எனக்கு ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும்.
டைஎலக்ட்ரிக்குங்கிறது உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய மீடியத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம அடுத்தது பார்க்கணும். இப்போது கண்டக்டர்னா உனக்கு எப்படிப்பா இருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், கேப் கம்மியாக இருக்கும், ஃபீல்டு அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃபீல்டும் டைஎலக்ட்ரிக்கில் உருவாகக்கூடிய ஃபீல்டும் ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டும் ஈக்குவலாகி எனக்கு என்ன ஆகிடும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இன்சுலேட்டர்லாம் வச்சு சொல்கிறது ஃபிசிக்ஸில் சொல்லிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப்ல பர்டிகுலராக உங்களுக்கு கண்டக்டர் தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க, ஓகேவா? இன்சுலேட்டர் அப்போ எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, இன்சுலேட்டர்லையும் ஃபீல்டு கிரியேட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஆனால் எப்படி இருக்கும்? எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை விட இந்த இன்சுலேட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய இன்டர்னல் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அதுதானப்பா மீனிங். ரெண்டையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ 2 பேருமே வந்து ஃபைட்டர்ஸ் 2 பேருமே அதாவது பேலன்ஸ்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம யாரையுமே நம்ம வில்லுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது 0 ஆகிடும், ஓகேவா? பட் ஒருத்தன் வீக்காக இருக்காங்கிற பட்சத்துக்கு அங்கே வந்து யாரோடது அங்கே இதுவாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களோடது தான், அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன் தான் ஜெயிப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மீடியமில் மெட்டீரியலில் கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டக்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் பவரு, டைஎலக்ட்ரிக்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் ஆகி கேன்சல் ஆகிடும். அப்போ உனக்கு என்ன இருக்கும்? டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும், ப்ளஸ் மைனஸுங்கிற டைரக்ஷனில் தான் போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே 0. எதில்? கண்டக்டராக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. பட் இன்சுலேட்டராக இருந்ததுன்னா எனக்கு 0 ஆகாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இதுதாம்மா கான்செப்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம், இதுதான் இந்த 2 எஃபெக்ட்டும். மேம் அப்போ செமிகண்டக்டர் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே செமிகண்டக்டரே வைக்கல, ஓகேங்களா? இது 2யும் தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது உனக்கு எப்படி இருக்கும்? அதாவது E0க்கும் கம்மியான ரேஞ்சுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும், அவ்வளோதான் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் பற்றி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போ உங்கள் இஎம்எஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து கண்டக்டராக இருந்ததுன்னா, நான் முதல்ல உனக்கு என்ன சொல்லிடுறேன், ஜென்ரலாக என்னோட டைபோல் மூமெண்ட்டோட எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா அதோட டிஸ்டன்ஸையும் சார்ஜையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைபோல் மூமெண்ட் கிடச்சிரும், ஓகேவா? பர்டிகுலராக நான் இப்போ இடையில கண்டக்டர் வைக்கிறேன்னா என்னவாயிடும்? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆனிச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான ரோ வேல்யூமே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ரோ வியோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ பொட்டன்ஷியலும் எனக்கு என்னப்பா ஆகும்? 0 தான் ஆகும், ஓகேவா? மொத்தத்தில் கண்டக்டர் அப்படின்னாலே எல்லாமே 0 ஆகும், ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பவரை எப்படி கால்குலேட் பண்ணுறது? பவர் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஜூல்ஸில் நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிருப்போல, அதுவும் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பவர் லா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. EJ டிவி. ஏன்னா நாங்கள் என்ன முக்கால்வாசி இது என்ன எடுத்துக்கிறேன், வால்யூம் இன்டெக்ரல் தான் எடுத்துக்கிறேன், அதனால இங்கே டிவி அப்படின்னு போட்டேன், ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஜேங்கிறத நம்ம படிச்சிருக்க மாட்டோம் மேம், ஜேலாம் நம்ம படிக்கவே இல்லை. நீங்கள் என்ன மேம் ஜேலாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், பவர்லாம் எதை வச்சு டெரைவ் பண்ணுறாங்க? ஜூல்லா வச்சு டெரைவ் பண்ணுறாங்க. அப்போ ஜே அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி, பெருசாக ஒன்றும் இல்லை. ஜேங்கிறது வந்து என்னோட கரண்ட் டென்சிட்டி, ஓகேங்களா? ஸோ அப்போ பவரோட யூனிட் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஆம்பையர் வரும், ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ அப்போ பர்டிகுலராக என்னோட மீடியம் வந்து நான் கண்டக்டராக வச்சேன் அப்படின்னா எல்லா வேல்யூவும் 0 ஆகிடும். ஸோ அப்போ என்னோட பவர் ஆமாம், அப்போ பவர் இது ஃபார்முலா, ஓகேவா? ஜஸ்ட்டு நீ ஈயை சப்ஸ்டியூட் பண்ணாலும் உனக்கு அங்கேயும் 0 தான் வரும். ஏன்னா உனக்கு பொட்டென்ஷியலுக்கு எனர்ஜி எதுவுமே இல்லைங்கும் போது உனக்கு என்ன எல்லாமே 0 தான் வரும். ஆனால் பவர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா ஜென்ரலாகவே இந்த ஜூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஜேங்கிறது புதுசாக இப்போ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஜேங்கிறது வந்து என்ன அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா ஜேயோட ஃபார்முலா ஆம்பையர் டிவைடட் பை ஆம்பையர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களாம்மா? புரியுதுங்களாம்மா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டைஎலக்ட்ரிக் மீடியம், ஓகேவா? சரி மேம், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா டைஎலக்ட்ரிக் மீடியம் அதை நான் என்ன வச்சா என்னவாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஜென்ரலாகவே ஏன் இந்த வேலையை பண்ணுறோம், எதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம், எதுக்கு கெப்பாசிட்டன்ஸில் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது, ஓகே. ஏற்கனவே நம்ம கெப்பாசிட்டன்ஸில் என்ன பண்ணியிருப்போம், இன்னொரு இது டெஸ்டிங் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எப்படின்னா ஃபீல்டுக்கு இடையில வந்து சம்திங் ஏதோ ஒன்று வச்சு நம்ம ட்ரா பண்ணுறது, இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் ஏன் இடையில ஒரு மீடியத்தை வைக்கிறோம், ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாகவே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் எனக்கு அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும், எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருப்பேன். P = Q × D அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ 2 டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு இடையில எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும்,
ஓகேவா? அப்போ இது எதுக்கு இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுங்கிறது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதாவது என்னோட எலக்ட்ரிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு புரியுதுங்களாப்பா? அதாவது இடையில மெட்டீரியலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? தென் அப்போ எனக்கு எப்படி இருக்கும், எனர்ஜி கேப் எப்படி இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாகவே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் எனக்கு எப்படி இருக்கும், எனர்ஜி கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், ஸோ இப்போ பர்டிகுலராக நான் சொல்ல போகிறது வந்து டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் D = ε0 E வெக்டார் ப்ளஸ் P வெக்டார். ஓகேவா? இது வந்து இன்சுலேட்டருக்கு, கண்டக்டருக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஜென்ரலாகவே நான் சொல்கிறது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஏன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க, மேம் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எப்படி மேம் எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலை, இன்சுலேட்டர் கண்டக்டர்னு சொல்ல, ஜென்ரலாகவே. அப்போ என்னது, 2 கெப்பாசிட்டருக்கு இடையில நான் வைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஜென்ரலாகவே எப்படி இருக்கணும், என்னோட டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன் அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், என்னது எனர்ஜி கேப் எனக்கு அதிகமாக இருக்கிறங்கிற பட்சத்துக்கு அங்கே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க டிசைன் பண்ணுறதை எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா என்னோட எனர்ஜி கேப், டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலோட எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. ஓகேவா? அது எதுக்காகனா என்னோட ஃபீல்டை எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ பர்டிகுலராக என்னோட டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்மா. ஓகேங்களா? அதனால் இந்த P வெக்டர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா இன்னொன்று அதோட டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா ε0 E வெக்டார் ப்ளஸ் P வெக்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்குமே காமன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது உங்களுக்கு லீனியர் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக இருக்கும். பட் ஆனால் நான் அதை போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். அதில் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு லீனியர் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபார்முலா வந்திருக்கும். ஓகேங்களா? இதில் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டைஎலக்ட்ரிக்கோட கான்செப்டை சொல்லிட்டேன். அதுக்கு இடையில இன்சுலேட்டர் வச்சா எப்படி இருக்கும், இது இன்சுலேட்டர், இன்னொன்று வந்து என்னது கண்டக்டர் வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கண்டக்டர் தான் மெயின். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அவங்க டெஸ்டிங் பண்ணுறதுங்கிறது வேறு. ஜென்ரலாக டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னால் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா என்னோட ஃபீல்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதோட எனர்ஜி கேப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. இன்னொன்று அதில் கண்டிப்பாக டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு ஃபார்முலா அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது ஜென்ரல் காமன் ஃபார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். அதுக்கு அடுத்தது பவுண்ட்ரி கண்டிஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லையேன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு இதிலே வரும். எதில் வரும், டைஎலக்ட்ரிக்லே வரும் பவுண்ட்ரி கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட், அதே டைஎலக்ட்ரிக் கான்செப்ட் தான். ஆனால் 2 மீடியம், இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தது என்ன, 2 பிளேட்டுக்கு இடையில இல்லை 2 எலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு இடையில 2 பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக்கை வச்சேன், அதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு நான் என்ன ப்ராசஸ் பண்ணேங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதுவே மெட்டீரியல் நான் 1, 2 இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த டெஸ்டிங், அதுக்கு அடுத்ததுக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீ எவாலுவேட் பண்ணுறது பவுண்ட்ரி கண்டிஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் என்ன அப்படின்னா இப்போது டைஎலக்ட்ரிக்னு நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த ரூலில் தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நம்ம பண்ணிட்டோன்னா நீ அதுக்கப்புறம் எத்தனை மீடியா வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இடையில இன்சுலேட்டர் தான் இருக்கணும் இல்லை, 4 இன்சுலேட்டர். ஆனால் அது எல்லாமே என்ன வைக்கிறதுக்கு முன்னாடி டைஎலக்ட்ரிக்கோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை என்ன பண்ண முடியும், டெஸ்டிங் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பவுண்ட்ரி கண்டிஷன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் மீடியா, ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் மீடியா இருக்குது அப்படின்னா ஆனால் அது கண்டிப்பாக அது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சம் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது அப்போ பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இப்போ வெரிஃபை பண்ணுறோம்ல, இது வந்து என்னோட மெட்டீரியலு, 2 மெட்டீரியலுக்கு இடையில எனக்கு ஃபீல்டு வந்து நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அதோட பவுண்ட்ரி, அதோட எல்லை எவ்வளோ வரைக்கும் ஃபீல்டானது இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2 விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டை மோத விடுறோம். ஸோ அப்போ அதோட பவுண்ட்ரி எப்படி இருக்கணும், அப்போ அந்த பவுண்ட்ரி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது சம் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் அண்ட் டைஎலக்ட்ரிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா ரெண்டு மீடியம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நடுவில் வந்து நான் 2 மீடியம் வச்சேன். நான் டயக்ராம்லாம் ட்ரா பண்ணலப்பா,
அதெல்லாம் ரொம்ப பெரிய டயக்ராம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் அந்த கண்டிஷனை மட்டும் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா 2 மீடியம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரே ஒரு மீடியா இடையில வச்சு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்துருமா. இப்போ 2 மீடியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு சேமாக தான் இருக்கணும். நீ அங்கே இன்சுலேட்டர் எடுக்கிறியோ, கெப்பாசிட்டர் எடுக்கிறியோ, இல்லை கண்டக்டர் எது வேணாலும் எடுக்கிற. ஆனால் 2 எடுக்கிறங்கும் போது ஒன்று என்ன எடுக்கிறியோ அதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவலாக இருக்கணும். இது என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம், 2 மீடியமும் ஈக்குவலாக இருக்கணும், எடுக்கிறத சேமாக எடுக்கணும். இப்போ கண்டக்டர் எடுக்கிற அப்படின்னா 2மே கண்டக்டராக எடுக்கணும், இன்சுலேட்டர் எடுக்குன்னா 2மே இன்சுலேட்டராக எடுக்கிறேன். அப்போ 2த்துக்குமான எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா அதுவும் எனக்கு எப்படி இருக்கணும், அந்த பவுண்ட்ரியில் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்போ d1n ஈக்குவல் டு d2n அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து என்ன மேம் இதில் டி எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 2 மீடியத்துக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி 2 மீடியத்துக்கான சர்ஃபேஸ் சார்ஜ் வந்து அந்த பவுண்ட்ரியில் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதான் 1n 2n அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது அப்படி இருந்ததுன்னா என்னோட ரோ வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபீல்டை அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா d2n மைனஸ் d1n ஈக்குவல் டு ரோ எஸ். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஆனால் தேவையில்லை, இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ என்ன ரொம்ப சிம்பிளாக, இதையும் தாண்டி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஃபீல்டு 2 மீடியத்துக்குமான ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி 2த்துக்குமான சர்ஃபேஸ் சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஃபார்முலா பார்த்தோன்னா, இப்போது கண்டக்டர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். கண்டக்டர் அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் புக்கில் ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த டயக்ராம்லேருந்து தான் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்னா ET ஈக்குவல் டு 0. ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னது கண்டிஷன், நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி சொன்னது கண்டிஷன் சொன்னேன், ஜஸ்ட்டு பவுண்ட்ரியோட கண்டிஷன் சொன்னேன். இப்போ கண்டக்டர் நான் இடையில வச்சுருந்தேன்னா 2 மீடியமாக நான் கண்டக்டர் வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகிடும். அதனால் ET 0ன்னு போட்டேன். அடுத்து டிடியோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா, டியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ε0 ETன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இந்த கண்டிஷனை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது, நான் இடையில இருக்கக்கூடிய மீடியம் வந்து கண்டக்டராக வச்சேன்னா. ஓகேங்களா? ஸோ அப்போது நான் இப்போ பவுண்ட்ரி, அதாவது 2 மீடியம் யூஸ் பண்ணுறேன்னா ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ரூலுக்கு பேர் தான் பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து, அதாவது இந்த பவுண்ட்ரி கண்டிஷன்லேருந்து ஒரு லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக லாவே கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பவுண்ட்ரி கண்டிஷன்லேருந்து, ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து எனக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வெளியில் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சதறடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம சயின்ஸில் லைட்டு இதெல்லாம் சவுண்டெல்லாம் படிக்கும்போது டிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் படிச்சிருக்கோன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ ரீஃப்ராக்ஷனுக்கான லாவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா அதே தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பவுண்ட்ரி கண்டிஷன்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ E1t ஈக்குவல் டு E2t வெக்டார் அப்படிங்கிறதுனால மேலே வெக்டார் போட்டிருக்கேன். ஓகேவா? இதையே உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஆங்கிள் தீட்டாவில். ஏன் அப்படின்னா ரீஃப்ராக்ஷனுக்கும் போது எந்த ஆங்கிளில் எனக்கு சிதறடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் E1 sin θ ஈக்குவல் டு E2 sin θ. ஓகேங்களா? இது θ1, இது θ2. ஸோ 2 மீடியமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் எங்கேருந்து வந்ததுன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். பவுண்ட்ரி கண்டிஷனோட ரூல்லேருந்து வந்தது தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன, d1n ஈக்குவல் டு d2n பார்த்தோமா. ஸோ அதுக்கான ஈக்குவல் ஃபார்முலா, ரீஃப்ராக்ஷனுக்கான ஈக்குவல் ஃபார்முலா எப்சிலான் E1 cos θ1 எப்சிலான் 1 எப்சிலான் 2. ஓகேவா? இது 1 2 போடலன்னா அப்புறம் எப்சிலான் நாட்னா அப்புறம் ஏரோட பெர்மிட்டிவிட்டி ஆகிடுமா. ஸோ அதனால் 1 2 கண்டிப்பாக போடணும். E2 cos θ2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷனுக்குரிய ஃபார்முலா. ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா tan θ1 ஈக்குவல் டு எனக்கு எப்சிலான் 1 ஈக்குவல் டு tan θ2 ஈக்குவல் டு எப்சிலான் 2. ஓகேவா? இதை டெரைவ் பண்ணனா எனக்கு என்ன வரும், tan θ1 டிவைடட் பை tan θ2
ஈக்குவல் டு எப்சிலான் 1 டிவைடட் பை எப்சிலான் 2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொன்னது புரியலனாலும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவாவது நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்து இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ தீட்டாலாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆங்கிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்ட்டு. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? இப்போ தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஜஸ்ட் டைஎலக்ட்ரிக் கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? டைஎலக்ட்ரிக் கான்செப்டில் முதல்ல ஜென்ரேட் ஆகக்கூடியது பேசிக் விஷயம் டைபோல் மூமெண்ட். எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டார்டிங்கில் ஃபோர்ஸை வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன பார்த்தோம்? கூலும்ஸ்லாம் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி தான் இதில் டைஎலக்ட்ரிக் முன்னாடி பேசிக் எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். அப்புறம் இடையில என்ன மெட்டீரியல் வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுவே எத்தனை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயம், அதுவே என்னோட கண்டக்டர் வச்சு என்னோட பவுண்ட்ரி கண்டிஷன் ஃப்ரீ ஸ்பேஸ் பவுண்ட்ரி கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா, நான் அந்த டைஎலக்ட்ரிக்னு வச்சேன்ல, கெப்பாசிட்டர் மாதிரி 2 பிளேட் வச்சு மீடியம் வச்சேன், அது இல்லாமல் ஜஸ்ட் கண்டக்டர் வச்சு என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ் பவுண்ட்ரி கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, பவுண்ட்ரி கண்டிஷன் ஃபார்முலா என்னன்னா சேம் அதே தான். கண்டக்டர்னு வந்துட்டனால எனக்கு இடி வேல்யூ 0, அதே மாதிரி டிடி வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா எப்சிலான் நாட் இடி வேல்யூ எனக்கு 0வாக தான் வரும். ஓகேங்களா? தென் அப்போ டிஎன்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரோ எஸ்ஸு, தென் இஎன்னோட வேல்யூ வந்து எனக்கு ரோ எஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னா இடையில கண்டக்டர் வச்சு என்னோட பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பவுண்ட்ரி கண்டிஷனாக இருக்குங்கிற பட்சத்துக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதிகமாக தான் இருக்கும். நான் சொல்கிற ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக நீங்கள் புக்கில் பார்த்து சப்போஸ் அவங்க பாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை தாராளமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேக்னெட்டோ ஃபீல்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.